சரி, அந்த லோன் மேனுக்கு கூலி கொடுக்கறதுக்கு 1000 ரூபா கொடுத்தானே, என்னாச்சு? ஆமாம், எல்லாரும் கொடுத்துட்டேன். மீதி எழுதி வச்சுருக்கேன். கணக்கு வழக்கெல்லாம் சுத்தமாக இருக்கும். 10 பைசா தகுட தத்தம் இருக்காது. எனக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் இந்த கணக்கு விஷயத்தெல்லாம் நான் சுத்தமாக இருப்பேன். சிவசாமி தான் இந்த மாதிரி பணத்துல குறிச்சு வைப்பாரு. ஏன் செல்வம், உனக்கு எதாவது ஐடியா தோணுச்சுன்னா சொல்ல. முதல்ல மீட்டர் வட்டிக்காரனுக்கு திருப்பி கொடுக்கணும். அவசரமாக 400 ரூபா பணம் வேணும். என்ன என்கிட்ட ஐடியா கேட்டால் நான் என்னத்த சொல்லுவேன்? வேணா ஒன்று பண்ணுங்க, நடந்த விஷயம் எல்லாத்தையும் போய் உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்தே நகையை வாங்கி 1500 ரூபாய்க்கு அடகு வச்சிருங்க. பிரச்சனை சால்வ்டு. தீரும். பண பிரச்சனை தீரும். ஆனால் இல்லறத்தில் பிரச்சனை வந்துடும். நல்ல ஐடியா சொன்னப்போ. சார் போஸ்ட் வரேன் சார். அண்ணே, பேங்க்லேருந்து லாரிக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, அந்த மேட்டர் தான். சூப்பர், லாரி லோன் சாங்ஷன். அண்ணே கை கொடுங்க. இது பாருங்க. ரொம்ப சந்தோஷம்டா. பணம் உடனே கொடுத்துருவாங்களா? செக் உடனே கொடுத்துருவாங்க மட்டும் இல்லை, நம்ம செக்கை கொடுத்து உடனே லாரி டெலிவரி கூட எடுத்துடலாம். நான் கம்பெனியில் பேசி வச்சுட்டேனே. உடனே அம்மாவுக்கு சொல்லணும்டா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ கடையை பார்த்துக்க, நான் போய் சொல்லிட்டு சீக்கிரம் சாங்ஷன் ஆயிருக்கு. முதலாளி வணக்கம். ஏய் பழனி, எப்படி பாருக்க? பயங்கர பிஸி போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னப்பா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற? பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்குறேன். இப்போ அவர் பெரிய அளவில் பேங்க்கில் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்காரு. அப்போ பிஸி தானே? என்ன கிண்டல் பண்ணுறீங்க? உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. அதெல்லாம் பழமொழி, கேட்க தான் நல்லாயிருக்கும், நிஜத்துக்கு உதவாது. அப்புறம் என்னாச்சு? எது? அதான்டா நீ சொன்னியே ஊர்க்குருவி, அவன் லாரி வாங்குற மேட்ரு. அதுவா? லாரி கம்பெனி பேருக்கு லோன் அமௌண்ட் டிடி ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கே போய் பேங்க்ல கொடுத்தா 2 நாள் லாரியை வாங்கிடுவான். என்ன இதுக்கே இப்படி டென்ஷன் ஆயிட்டீங்க? அந்த பேங்க் மேனேஜர் இருக்கானே, அவன் சரியான பண்ணடப்பைய. எவன் அவனுக்கு லோன் கொடுக்கணும் விவசாயம் எல்லாம் பண்ணிட்டான். இந்த மாதிரி ஆளுங்க இருந்தா எப்படியா நாடு உருப்பிடும்? சரி முதலாளி, நடக்கிறத தடுக்க முடியல. வயிற்றுச்சல் பட்டு என்ன நடக்க போகுது? வெறும் வயிற்றுச்சலோட நிறுத்திக்கிற ஆளுனா அவன் வயிறு எறிய வைக்கிறேன். இந்த மாணிக்க போய் சரியான காட்டு செடியெல்லாம் இருக்கான். வெட்ட வளர்ந்துட்டு இருக்கானே. கொஞ்சம் பொறு பழனி, அவனை என்னைக்காவது வேரோட புடுங்கி எறியறனா பாரு. ஆமா, நம்ம நிறைய பேசுறோம், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த மாணிக்க லாரி எடுத்ததும் முதல் ட்ரிப் எந்த தேதியில எங்க இருந்து எங்க போறான் அந்த டீட்டெயில் எனக்கு தரணும். ஆமா, இதெல்லாம் என்ன பிளான்? யோசிக்கணும். இப்போ நான் சொல்றதை நீ கரெக்டா பண்ணணும். கடை விஷயத்துல ஏமாந்த மாதிரி இதுலயும் நான் ஏமாந்துடக்கூடாது. வைக்கிறேன் அவனுக்கு வேட்டு. சீக்கிரம். ராசா, கண்ணு ராசா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? வா கிழவி, எங்க உன்னை காலையில இருந்து ஆளை காணும், எங்க போயிருந்த? அட அந்த கதையா கேக்குற? பக்கத்து தெருவுல சுப்பம்மான்னு ஒரு ராங்குக்காரி, அவன் லோன் போட்டு வீடு கட்டிருக்கா கண்ணு. பால் காய்ச்ச போறாளாம். வான்னு என்ன கூப்பிட்டா. சரி, பக்கத்து தெருவுல இருக்கிறவாச்சே, நம்மளும் போகாம இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு தலைய காட்டிட்டு வந்தேன்னு பையன். வீட்டு மேல பெருசா சுப்பம்மா பவனம் அப்படின்னு போர்டு போட்டு வச்சிருக்கா. அவளுக்கு என்னமோ மங்கம்மா சத்திரம்னு நினைப்பு. இந்த எலிப்பொந்து மாதிரி வீட்டை கட்டிருக்கா. அவளாவது எலிப்பொந்து மாதிரி ஒரு வீட்டை கட்டியிருக்கால, அதுவே பெரிய விஷயம் தானே. ஏன் கண்ணு, தம்பி மாணிக்கம் கிட்ட சொல்லி ஒரு லோன் போட்டு ஒரு பெருசா ஒரு வீடை கட்டேன். அவன் தான் சம்பாதிக்கிறான்ல. இந்த பார், அப்படியே தின்ன பக்கமா பெருசா சின்னதா மீடியமான வச்சுக்கேன். அப்படி ஒரு ரூமை போட்டு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நானும் சந்தோஷமாவே இருந்துக்குவேன். அப்படியே வீட்டுக்கு முன்னால ராசம் பவனம் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு சொல்லு. எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன? எங்கேயோ கிரகப்பிரவேச வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்க. சாப்பிட்ட அந்த தெம்புல இப்ப பேசிட்டு இருக்கேன். ஆமாமா, பாட்டி இந்த வயசுலயும் நல்லா பாத்தி கட்டி சாப்பிட்டு வந்திருக்கு. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆகணும்ல, அதான் இப்படி எல்லாம் பேசுது. ஏண்டி, எத்தனை வருஷமா என் வீட்டுல குடியிருக்கிறீங்க. இனிமேலாவது அம்மா ஹவுஸ் ஓனராகவும் நான் வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவளா இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான். நாங்க வீடு கட்டினா ஓசில நீ குடியிருக்கலாம் தானே உன் பிளான்? அடி போடி போச கட்டவள, நீ என்ன இதை கேக்குறது? நீ ஒருத்தனை கட்டிக்கிட்டு வெளியூர் போறவ தானே, உனக்கு என்ன கேக்குறதுக்கு அதிகாரம் இருக்கு? ஒரு சந்தோஷமான சமாச்சாரமா. என்ன? பேங்க்ல இருந்து லோன் ஆர்டர் சாங்ஷன் ஆகி வந்துச்சு. நம்ம உடனே லாரி வாங்கிடலாம். ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம்.
இல்ல கிழவி, லாரி விஷயம் முடிஞ்சதுன்னா காணிக்க முடிஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் முடிஞ்சு வைக்கிறேன். ஆட்ரா சக்கண்ணா. கண்ணு மாணிக்கம், அப்பா உன்னை பெத்ததுக்கு உங்க அம்மா ரொம்ப பெருமைப்படணும் கண்ணு. கிழவி, ஆ, லாரிக்கு அம்மா பேர் தான் வைக்க போறேன். நிஜமாவண்ணா? அம்மா நீ பெரிய ஆள் ஆயிட்ட. உன் பேர்ல லாரி ஓட போகுது. ராஜம் லாரி சர்வீஸ். ராசா, லாரியில உன் பேரை எழுதிக்கிட்டு ஊரு ஊரா சுத்த போறானுங்க. போறவன் வர்றவன் எல்லாம் ராச லாரி வருது, ராச லாரி வருதுன்னு உன் பேரையே சொல்ல போறானுங்க. பாட்டி, அம்மாவோட முகத்துல சந்தோஷத்தை பாரு. பின்ன இருக்காதா? எவ்வளவு பெரிய விஷயம். என்ன தைரியமா கடனை வாங்கி லாரி வாங்குறியே, லாரி நல்லா ஓடி லோனை திருப்பி அடைச்சிட முடியுமா? ஏய் வாயை மூடுறி. புள்ள முதல் இப்பதான் லாரி வாங்குறான், இப்படியா பேசுறது? இந்த படிப்பு பிடிச்சு கிளிக்கிறதுக்கு தான் காலேஜுக்கு போறியாக்கும். கிழவி, அவளுக்கு வந்திருக்கிற சந்தேகம் நியாயமானது தானே? கிழவிக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமா மாணிக்கம், நிறைய பணம் போட்டு லாரி வாங்குற. மாசம் மாசம் வட்டியோட பணம் கட்டியானோ. அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் வேண்டாமாப்பா? அம்மா, நம்ம காய்கறி கடைக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு இந்த லாரி தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இது மட்டும் பண்ணா பத்தாது, வெளியே ட்ரிப் எல்லாம் அடிக்கணும். அதைத்தான் நானும் கேக்குறேன். வெளியூர் ட்ரிப் எல்லாம் நமக்கு கிடைக்குமா? ஊர்ல எத்தனையோ பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எல்லாம் இருக்கு. நீ வச்சிருக்கிறது ஒரே லாரி. இந்த ஒரு லாரி நம்பி யார் ட்ரிப் கொடுப்பாங்க? இந்த சந்தேகம் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனா ரெகுலரா ட்ரிப் கொடுக்குறேன்னு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. யார் தெரியுமா? நம்ம கோபி. கோபியா? ஆமாம்மா, கோபி வேலை பார்க்குறது ஒரு பெரிய கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி. அங்கே கோபிக்கு நல்ல மரியாதை. அவங்க சரக்கை கொண்டு போய் வரத்துக்கு தான் நம்ம லாரியை பர்மனெண்ட்டாக புக் பண்ணிக்கிறதா கோபி சொல்லியிருக்காரு. பரவாயில்லையா அந்த புள்ள? ஆமாம் பாட்டி, அவனோட கல்யாண வேலைகள் கூட நான் தான் முன்னாடி நின்று பார்க்கணும்னு சொல்லிட்டான். கல்யாண ஏற்பாடா? ஆமாம் கிழவி, கோபிக்கு விஜய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே பிடிவாதம். மாறி மாறி எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கான், என்கிட்டயும் வந்து கேட்டான். சரி, இதில் மறுப்பு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி யோசிக்கலான்னு சொன்னேன். விஷயம் இப்போ பேச்சுவார்த்தை லெவலில் இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழப்பத்தை பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் தெரியாமல் நடந்த தவறு தான் அது. லாரி விஷயத்தில் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான். அவன் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான். அவன்கிட்ட நமக்கு என்ன விரோதம்? அதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் கல்யாண விஷயத்தில். ராஜா, நீ சொல்றது கரெக்ட் தான். நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு நாம ஒரு உதவி செய்யணும் இல்ல? சரவ கூட முதல்ல முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் கோபி போய் சரவை பார்த்து, இல்லை நான் விஜய் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சிருக்கான். அதான் நானும் யோசித்தேன், நம்ம வீட்டில் நடந்த குழப்பத்தை பெருசாக்க வேண்டாமே அப்படின்னு. அதான் சரி, கோபி விஜய் கல்யாணத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன். லீலாவுக்கும் கல்யாணம் கூடி வந்துருச்சு போல இருக்கு. உன் மாமனார் வீட்டுல 2 கல்யாணம். பெரிய ஆள்டா அந்த சிதம்பரம். ஆமாம்மா, லீலா விஜய்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பாக்கி பவானி ஒருத்தி தான். அவளுக்கு படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா, பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு கலெக்ஷன் போனோம், லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். மறந்துட்டியா? பார்த்துடா, கொஞ்சம் கொஞ்சம் தொழில் விஷயத்திலேயே அக்கறை இருக்கட்டும். பொழுதுக்கும் மாமனார் எதிர்காலம், கொழுந்தியாளுக்கு கல்யாணம்னு மாமனார் வீட்டை பத்தியே நினைச்சிட்டு இருக்காத என்ன? உங்களுக்கு தர்ம சங்கடமா தான் இருக்கும், எனக்கு புரியுது. உங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, நீங்க தான் அறிமுகப்படுத்தி வைக்கணும். அப்பா, இவங்கள எனக்கு தெரியும், ஆனா என்னை நல்ல விதமா அறிமுகப்படுத்துற அளவுக்கு
இவங்களால முடியாது. ஏன்னா நான் யோகியமான ஆளை கல்யாணம் பண்ணல, இளங்கோன்ற அயோக்கியனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவங்க என்ன நிக்க வச்சுதான்ப்பா பேசுவாங்க. விஜய பார்த்து தைரியம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்னங்க நீங்க இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இவதான் நடந்ததெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கா. நீங்க அவளுக்கு புத்திமதி சொல்லுங்க. வாங்க வாங்க, என்ன நின்னுகிட்டு உள்ள போய் உட்காரலாமே. லீலா தான் குடிக்க. இது மாமா. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தனு, நான் சொல்லல, இவங்க மட்டும் வந்து ஸ்டேஷன்ல உண்மை சொல்லலைன்னா நம்ம குடும்ப மானமே போயிருக்கும். நம்ம குடும்பமே இவங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னங்க இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இல்லங்க, விஜிதா இன்னும் மறக்காம அதையே நினைச்சிட்டு இருக்கா. என்ன விஜி, எதுக்காக பழசை இன்னும் நினைச்சிட்டு இருக்க? அவன் கூட வாழ்ந்து ஒரு குழந்தை பெத்த நானே என் மனசுல இருந்து அவனை தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ எதுக்குமா இன்னும் அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அவனை பத்தி நினைக்கிறதே அவமானம். நம்மள நாமே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி, புரிஞ்சுதா? மனசுக்குள்ள என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து என்னால மீளவே முடியல. இந்த மாதிரிலாம் பேசாத விஜி. இதுல உனக்கு எந்த விதமான அவமானமும் கிடையாது. அவமானப்பட வேண்டியது அந்த அயோக்கியம் தான். நீ இதையெல்லாம் மறந்துட்டு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோமா. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதை பிடிப்பா வச்சு நான் வாழ்ந்துருவேன். ஆனா நீ அப்படி இல்ல. இனிமேதான் உனக்கு வாழ்க்கையே. அதை நீ நல்லபடியா அமைச்சுக்கணும். பழசெல்லாம் மறந்துட்டு அதுல மனசு செலுத்துமா. நல்ல தம்பி, மாமா போசே, எப்படி இருக்கிற? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா. எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டியா? நான் பாத்துக்கிட்டேன். தானே லீலா, பவானி, வாங்க. என்ன தானே இப்படி அழைச்சு போயிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உடம்பு பாத்துக்குவானா? ஒழுங்கா சாப்பிடறாளா? நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். எங்க இந்த பவானி குட்டி? அவ உள்ளதா இருக்கா. என்ன விஜி, நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நீங்க வணக்கம் ஐயா. நான் இந்த பொண்ணுகளோட தகப்பனாரு. இப்பதான் ரிஷிகேஷ்ல இருந்து வரேன். நீங்க என்ன காரியமா வந்தீங்க? என்ன, நான் எதுவும் தவறா கேட்டனோ? இல்ல, நான் உங்களெல்லாம் இதுக்கு முன்ன சந்திச்சது இல்ல, அதனாலதான் கேட்டேன். அப்பா, நானும் விஜய் ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணா வேலை பார்த்தோம். இவர் என்னோட அப்பா. விஜய் உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவா. வேலை பார்க்கும்போது விஜய் கிட்ட கடன் பட்டிருந்தேன். அப்படியா? அத திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். டைம் ஆயிடுச்சு, நாங்க வரோம். சரி சரி, பார்த்து போ. விஜி, விஜி, என்னாச்சு? இமுட்டு நேரம் நல்லா தானே இருந்தா? ஏ விஜி, என்ன சின்ன பிள்ளை மாதிரி என்னத்து கழுவுறா? அதெல்லாம் இல்ல மாமா, நீங்க போனதுல இருந்து எல்லாரும் அழுதுட்டு தான் இருந்தாங்க. விஜி மட்டும் ரொம்ப அழுதுட்டே இருந்தா. அதான் உங்களை பார்த்து அழுதுக்கு என்னமா இருக்கு? போஸ் தான் இருந்தா உங்களை பாத்துக்கிறதுக்கு. விஜி, அஷ் பொண்ணு, ஏய் அப்பா தான் வந்துட்டேன்ல, இனிமே அழக்கூடாது. என்ன நல்ல பொண்ணுமா. ஆமா, இப்போ வந்துட்டு பண்ணல பொண்ணு. உன்னோட ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சேன்னு சொல்றேன். நான் ஆஸ்பத்திரிக்கு எம்பிட்டு நாள் வந்திருக்கேன். நான் அவளை பார்த்ததே இல்ல. இல்ல மாமா, நீங்க போகும்போது அவ இருந்திருக்க மாட்டா. அப்படியா? ஆமா, அவங்க ஏறி போனாங்களே, அவங்க சொந்தக்காரர் தானே? அம்முட்டு வசதிக்காரங்களா இருக்காங்க. இவகிட்ட கடன் பட்டேன்னு சொல்றாங்க. என்னது நம்ப முடியாம இருக்குது? இல்ல மாமா, பொண்ணு சுமாரான குடும்பம் தான். ஆனா கல்யாணம் பண்ணி போன இடம் பெரிய இடம். கார் கூட அவங்க தான். அப்படியா? விஜய் வந்து பாத்துட்டு போலான்னு வந்திருக்கா. சரி சரி. ஆமா, இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கீங்க, அதை விட்டுட்டு அதை சொல்லுங்க முதல்ல. நான் போன இடமா? அடே அப்பா, இந்த ரிஷிகேஷ் ஹரித்வாரெல்லாம் எவ்வளவு ரம்யமான இடம்பா. இமயமலை சாரல்ல உள்ளூர்ல குளிர் காத்தடிச்சாலும் வெந்நீர்ல தான் முழுகுறான். அங்க வாரு, இமயமலையில பனிக்கட்டு உருகி கங்கையா வருது. ஐஸ் வாட்டர் குளிக்கணும்னு வச்சுக்குவேன், உடம்பு ஒண்ணுமே ஆகுறதுல. வேற என்ன மாமா பாத்தியா? வேற என்ன இல்லாம பார்த்தம்பா. அதெல்லாம் உனக்கு விலை வரியா? வா வா, அடி சக்கேன்னா தாவணி எல்லாம் போட்டுருக்குற. போகும்போது பாவாடை சட்டை போட்டுருந்த. தீபாவளிக்கு 2 தாவணி கேட்டு எதுக்கு தானா? பவானி பெரிய மனுஷி ஆயிட்டா.
பொண்ணு ஈஸ்வரா, இந்த நல்ல காரியம் நான் இல்லாதப்ப நடந்திருக்குது. ஆமா, குழந்தைக்கு சடங்கெல்லாம் ஒழுங்கா செய்தீங்களா? அப்பா போஸ் மாமா தான் எங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டாரு. தெரியுமே தெரியுமே, பொறுப்பான பையன். அதனாலதான் நான் அவன் பொறுப்புல உங்களை விட்டு போனேன். உடம்பு நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன்ப்பா. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. மாமா நம்ம வீட்டுக்கு ரொம்ப பெரிய சொத்து. அவனை நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? இவன் எவ்வளவு பெரிய சொத்துன்னு இவன் பிறந்தப்போ எனக்கு தெரியும். இவன் அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியணும் தான் ஆண்டவன் ரிஷிகேஷ் கூப்பிட்டுருக்கான். சரி சரி, இதை புடி. நான் வந்த சமாச்சாரமே சரோசாவுக்கு தெரியாது. போய் ஒரு போன் போட்டு வந்துடுறேன். ஏ பவானி, எரி உனக்கு இனிப்பெல்லாம் வச்சிருக்கிறேன், வந்து தாரேன். இங்க நடந்த எந்த விஷயமும் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் தாங்க மாட்டாரு.